கிடைப்பதில்லை. அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுவது கூடுமா கூடாதா? இதுல என்ன வழங்குது? அரபி வாசகத்தை ஒழுங்கா படிக்கலாம் வழங்குது. அதான் நம்ம சொல்றோம். இப்ப இந்த நோட்டீஸ் கொடுத்தாங்கல்ல, எந்த கித்தாப் துருமுகத்தானாங்களோ அந்த கித்தாபை இந்த மேடைக்கு வந்து வாசி காமிக்க முடியுமா? முடியாது. ஏன்? இவர்களுக்கு யார வழிகாட்டுறாங்களோ அவங்கனாலே வாசிக்க முடியலையே. வாதத்தில் அதுதான் நடந்துச்சு. இந்த மாதிரி தான் சொன்னாங்க. இதையும் அவங்க எடுத்து வச்சாங்க. நாங்க என்ன சொன்னோம்? நீங்க வைக்கிற அர்த்தம் தப்பு, படிச்சு காட்டுங்க. நீங்க அற்புதம் நீங்க செய்யற அர்த்தம் தப்புன்னு சொல்லிடுறோம். சொல்லிக்கிட்டே இருந்தோம். கடைசி வரைக்கும் படிக்கலையில நம்ம சொன்னோம். சரி, இதை சொன்னார்ல, அவருக்கு படிக்காவிட்டாலும் பரவாயில்ல, படிக்க. ஏன்னா அரபி தெரியாதவங்க தானே வந்து உட்கார்ந்தாங்க, விவரமே தெரியாது. ஆனாலும் போய் உட்கார்ந்தோம். ஏன்? வரலாற்றுல பதிவாகணும். வஹாபிகளோடு வாதம் செய்யப்பட்டது, அவர்களை எதிர்கொள்ளப்பட்டது, நம்ம வரலாற்று பதிவு. அதுக்காக தான் போனோம். வந்துக்கிறவங்க எல்லாம் அரைவேக்காடுங்கிற தெரியும். அப்ப நம்ம ஒண்ணு சொன்னோம். யார் இந்த குற்றச்சாட்டு வச்சாரோ அவங்க அணில, அவருக்கு படிக்க தெரியாவிட்டாலும் பரவாயில்ல, அந்த அணில யாருக்கு படிக்க தெரியுமோ அவங்க படிச்சுட்டு தரட்டும். இதை அர்த்தம் சொல்லட்டும். தப்பு நான் நிரூபிக்கிறோம். எவ்வளவு பெரிய சலுகை காட்டணும். அப்போ படிக்க வேண்டியதான? அவங்க யாருக்குமே படிக்க தெரியாதா? அதைத்தான் இன்னைக்கும் சொல்றோம். பெருசா எழுதி காமிச்சிட்டாங்களே, இவங்களுக்கு என்ன தெரியும்? பத்திரிகை வந்தது இப்படி எழுதி நம்ம தர்றாங்க, அவ்வளவுதான். இது மீனிங்கே தப்பு, டிரான்ஸ்லேஷனே தப்பு. தொழுகை கூடுமா கூடாங்கிற பிரச்சனையில இருக்காங்க. எப்படி வழங்கி வைக்கிறாங்க? எதையும் கேட்கலாம், நான் மடக்கலாம் நினைக்காதீங்க. அறியாமையின் வெளிப்பாடு தான் இந்த கேள்வி எல்லாம். அங்க கூடுதல் தகுதியை பத்தி வரும்பொழுது கூடுமா கூடாங்கிற வார்த்தை எப்படி வரும்? இங்கிட்டு போனா நல்லதா, அங்கிட்டு போனா நல்லதான்னு பேசிக்கிட்டு இருக்கோம் வைங்க. கூடுமா கூடாதுன்னு எப்படி வரும்? எது நல்லதுன்னு தானே பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப ரெண்டும் கூடும் தானே அர்த்தம். அப்ப இந்த ஒரு கேள்வி கேட்கலாமா? அதாவது மார்க்கத்துல சில தகுதி இருக்கு. நல்லா ஓத தெரிஞ்சிருக்கணும், மார்க்க விஷயம் தெரிஞ்சிருக்கணும், அவங்க தான் இமாமா இருக்கணும் நபி நாம் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க. இப்ப 2 பேர் இருக்கிறாங்க, இந்த தகுதி உள்ளவங்க. 2 பேரும் கல்விமான்கள் தான், சரி சமமா இருக்கிறாங்க. 2 பேரும் கராத்தே அழகா ஓதுவாங்க, சரி சமமா இருக்கிறாங்க. யார் வேணுமானாலும் தொழுவிக்கலாம். இந்த 2 பேர்ல யாரு ஏற்றம்? அப்படி வரும்பொழுதுதான் மனைவி அழகுள்ளவரா இருக்க வேணுங்கிறாங்க. ஏன்? அவருக்கு தான் சலனங்கள் இருக்காது, எண்ணம் தூய்மையா இருக்கும். ஏன்? எந்த பெண்ணை பார்த்தாலும் நம்முடைய மாதிரி எவ்வளவு அழகான மனைவிங்கிற எண்ணம் சுத்தமா இருக்கும். அந்த அது கூடுதல் தகுதி தான். இதுவெல்லாம் இருந்தே ஆகணும்னு சொன்னாங்களா? அப்படி வாசத்தை காமிக்க முடியுமா? 2 பேர் இருக்கிறாங்க, ஒரே தேர்தல் இருக்கிறாங்க. இப்ப இந்த 2 பேர்ல ஏற்றம் எப்படி பார்க்கலாம்? அப்படிங்கிறதுக்கு இந்த தகுதி சொல்கிறார்களே தவிர, இந்த தகுதி இருந்தால்தான் தொழுகை வைக்க முடியும் என்று எந்த இமாமும் சொல்லல. இந்த ஒரு தகுதி குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு, எந்த இமாமும் சொல்லல. இது ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு, எந்த இமாமும் சொல்லல. 2 பேரும் குர்ஆன் ஏற்படையில சரிசமமா இருக்கிறாங்க. இப்ப கூடுதல் தகுதி வழங்குறோம். நம்ம யோசிக்கிறோம், 2 பேர்ல யாருல இந்த விஷயத்துல தக்குவா அதிகம் இருக்கும் அப்படின்னு ஒரு ஆய்வின் அடிப்படையில் சொல்லப்பட்டது. விரும்பினா எடுக்கலாம், விரும்பினா எடுக்காம போலாம். இது ஒரு தகுதியாக, ஒரு நிபந்தனையாக, இது இருந்தால்தான் இமாமாத்தா இருக்க முடியும் அப்படிலாம் வாசம் இருக்குதா? ஏன் இப்படி எழுதி கேட்கறீங்க? இல்லாததையும் கேட்கறீங்க. எது இருக்குதா கேளுங்க. இன்னொரு தவறான கருத்து விவாதத்துல நம்ம கடைசி முற்றுப்புள்ளிக்கு வந்துட்டேன். இன்னொரு கேள்வி வந்திருக்குது. இது கேள்வி பேர் இல்ல. ஆரம்பத்தில் சொன்னாங்க கூட்டத்தில் பேர் இருக்க வேண்டும், மோர் இருக்க வேண்டும், அப்பதான் பதில் சொல்ல உண்டு. இப்ப வந்திருக்குது பேரும் இல்ல, இதுவும் இல்ல. ஆனா தலைவர் சொல்லிட்டாங்க, நம்ம கொடுத்த அந்த வாக்குறுதிக்கு மாறு செஞ்சிருக்கிறாங்க, நம்ம கொடுத்த அறிவிப்புக்கு மாறு செஞ்சுட்டாங்க, இது பொருட்படுத்தாதீங்க அப்படின்னு தலைவர் சொல்லிட்டாங்க. நான் என்னன்னு இதுவரைக்கும் படிச்ச பார்க்கல, இப்படியே வச்சுட்டேன். அடுத்து இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், இல்லாததையும் பொல்லாதையும் சொல்வாருங்கிறது ஒரே ஒரு உதாரணம் தான். கலியக்கா விவாதத்துல சொன்னாங்க, ஆலிம்கள், இப்ப எனக்கு சொல்றது நான் கூசுதான், என்ன செய்யறது சொல்லிதான் காட்டும் உங்களுக்கு. ஆலிம்கள் கஞ்சா அடிக்கலாம் என்று ஃபிக்ஹ் கிதாபில் இருக்குன்னு. இப்ப நான் என்ன தெரியுமா சொன்னேன், இந்த வாசகத்தை நீங்க காட்டிருங்க, எங்க கொள்கையை விட்டுட்டு உங்க கொள்கையில் நான் சேர்ந்துடுறேன். அப்படி காட்டலன்னு சொன்னா உங்க கொள்கையை விட்டு சுன்ன ஜமாத்துக்கு வந்துடணும் சொன்னேன். காட்டுனாங்களா? எவ்வளவு பெரிய அற்புதமான வாய்ப்பு. நம்மள எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க, ஏன் அதுல இருக்கிறீங்க, வந்திருக்க தௌஹீதுக்கு நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, எவ்வளவு அற்புதமான வாய்ப்பை கொடுத்தோம். நாங்கெல்லாம் வர தயாருங்க, நீங்க சொன்னதை மட்டும் காட்டிருங்க கிதாபுல அப்படின்னு சொன்னோமே. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வஹாபிகளுக்கு இனி எப்போது கிடைக்கும்? காட்டுனாங்களா? இல்ல. ஏன்? அந்த வாசகம் கிதாபிலே இல்லை. அப்படித்தான் இதுவும் தொழுகை கூடுமா கூடாங்கிற பிரச்சனை இல்ல, இவங்களா இது எழுதி காட்டியது. கொலை தூடும் கூடுங்கிற பிரச்சனை எழுதப்பட்டது, அதை அரபிய வாசிக்கணும், முன்னால என்ன இருக்கு பின்னால இருக்கணும். இந்த தமிழ் புத்தகத்தில் வர்றதை அவங்க சொல்றதை மட்டும் எழுதிக்கிட்டு கேட்டு மாட்டிக்கிறாதீங்க. இல்ல உண்மைதான் எழுதிருக்கணும், கிதாப் கொண்டு வாங்க, இந்த மேடைக்கு இப்ப கொண்டு வாங்க, நீங்க எழுத தப்புன்னு காமிக்கிறேன். அதெல்லாம் காலம் மலையேறி போச்சுங்க, இன்னெல்லாம் ஒண்ணும் முடியாது, பொதுமக்களை நீ ஏமாற்ற முடியாது. இளைஞர்கள் உருவாகி விட்டார்கள், எத்தனை நாளைக்கு தான் பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்க முடியும்? 25 வருடங்களில் வஹாபிசம் தமிழக மண்ணில் செத்து மடிந்தது என்பதுதான் உண்மை.
அத கலியக்காவில அது சொல்ல மறந்துட்டேனே. இத்தனை ஊர்ல நம்ம விரட்டிக்கிட்டே இருந்தோமே, கடைசியில் அல்லாஹ் தஆலா எங்க நடத்த வச்சான்? கலியக்காவிலைங்க. கலியக்காவிலையில என்ன சிறப்புன்னு கேக்குறீங்களா? அந்த ஊர்ல பாதி தமிழ்நாடு பாதி கேரளாங்க. விவாதம் நடந்துச்சுல, அது கேரளா எல்லைக்குள்ள இருக்குது அரங்கம், சிவசக்தி ஆடிட்டோரியம். அந்த ஊர்ல உள்ள பள்ளிவாசல் தொழுகைக்கெல்லாம் வந்தாங்கல்ல, அது தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள இருக்கு. எல்லாம் பக்கம் பக்கம் தான், சின்ன இடைவெளி தான். நான் யோசித்து பார்த்தேன், ஏன் அல்லாஹ் தஆலா அந்த ஊர்ல வச்சான் அப்படின்னு சொன்னா, வஹாபிகளை விரட்டடிக்க வேண்டும் தமிழகத்தில் இருந்துங்கும் பொழுது, தமிழகத்தின் கடைசி எல்லை வரைக்கும் போய் விரட்டடிச்சா தானே முடியும். நம்ம கூட ஊர்ல ஒரு பலாமஸ் இருக்கு, ஊர் எல்லா வரைக்கும் வட்டுட்டு வந்துட்டாங்க அப்படிமோம்ல. அந்த மாதிரி தமிழகத்தில் இருக்கிற வஹாபிசத்தை நாம் விரட்டுவதாக இருந்தால் தமிழகத்தின் கடைசி எல்லையில போய் விரட்டிட்டு வரணும். அப்படிங்கறதுனாலதான் அல்லாஹ் தஆலா கலியக்காவிலே தேர்ந்தெடுத்தாங்க. 5 பேர் தான் நாங்க பேசணும். அவங்க எத்தனை பேர் தெரியுமா பேசினாங்க? 8 பேர் பேசினார்கள். அதிலேயே வெற்றி நமக்கு தான், முடிவாய் போச்சு, தோல்வி அவர்களுக்கு தான். ஃபுட்பால் மேட்ச் சீசன் தானே இது. 5 பேர் ஒரு அணி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.